கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஸ்தோத்திரம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவரின் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவரின் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமான ஆசிகளருளும், ஆனந்தமான ஆசிகளருளும். ஆண்டவரே இயேசு போல் யாரும் இல்லை, இயேசுவல்லார், இயேசுவல்லார். இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார். இன்பம் வேறெங்கும் இல்லையே. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேன் நீதியின் கரத்தால். தாவரமும் நல்ல நாதனும் இயேசுவல்லார், இயேசுவல்லார். இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார். இன்பம் வேறெங்கும் இல்லையே. யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனம். Let's turn our Bibles to John chapter 20 and verse 31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. But these are written that ye might believe that Jesus is the Christ, the Son of God, and that believing ye might have life through his name. ஆமென். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நாம் வாசிக்க அவர் தேவனுடைய குமாரன் என்கிற விசுவாசத்திலே நாம் இன்னும் வளருவோம். 1 யோவான் 2:25 நம்ம வாசிக்கிறோம். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் இந்த பிரதான வாக்குத்தத்தமாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 2:25, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25. 1 John 2 and verse 25. And this is the promise that he hath promised us, even eternal life. Amen. This is the promise that he hath promised us, even eternal life. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 5:39 எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்திருக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று நாம் வாசிக்கிறோம். We read in John 6 and verse 27. John 6 verse 27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். John 6:27. Labor not for the meat which perisheth, but for that meat which endureth unto eternal life, which the Son of Man shall give unto you, for him hath God the Father sealed. Amen. மாத்திரமல்ல, John 5:24, யோவான் 5:24 நம்ம பார்க்குறோம். என் வசனத்தை கேட்டு
என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. குமாரனை இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறதுனால நித்திய ஜீவன் இருக்குன்னு பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இயேசு சொன்னார், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். John 5:24. Verily, verily, I say unto you, he that heareth my word and believeth on him that sent me hath everlasting life, and shall not come into condemnation, but is passed from death unto life. ஆமென். இதில் யோவானில் எழுதப்படும் பொழுது கடைசியாக அவர் யோவான் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, அநேக அற்புதங்களை அவர் செய்கிறார். ஏன் இந்த அற்புதங்கள்லாம் எழுதியிருக்கு? இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், இயேசு செய்த கிரியைகளை பார்த்தாவது என்ன பண்ணட்டும், ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கட்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவானில் முன்பாக கூட நம்ம பார்க்குறோம். John 2 கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் 2வது அதிகாரத்திலே கர்த்தர் அந்த கானாவூர் கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அதுக்கப்புறம்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 2:11, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். யோவான் 2:11. This beginning of miracles did Jesus in Cana of Galilee, and manifested forth his glory, and his disciples believed on him. ஆமென். எப்படியாக நாம் தேவன் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி நீர் கிருபை செய்யும்படி செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனக்கண்களை திறந்தருளும்படி செபிக்கிறோம். வேதத்திலே அநேக ஆண்டவரே அற்புதங்கள், அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக அநேகர் உம்மை அறியாதவர்கள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே தேவனே அவருடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற வெளிப்பாட்டை ஆண்டவரே பேதுருவுக்கு நீர் கொடுத்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள மனக்கண்களை திறந்தருளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.